மாணவர்களே, நாம் எல்லாம் ஒரே ஒரு தோல்வி அடைந்தால் துவண்டு போய்விடுகிறோம். 2 தோல்வி 3 தோல்வி என்றால் மனதளவில் பலவீனப்பட்டு விடுகிறோம். மிகப்பெரிய பலவீனமாக மனிதன் மாறிவிடுகிறான். 30 ஆண்டு காலம் தோல்வியை மட்டுமே சந்தித்த ஒருவன் வெற்றி பெற்றிருக்கிறான். அவருடைய வாழ்வியலை பற்றிதான் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். பிறந்த 9 ஆண்டுகளில் அவருடைய தாயார் இறந்து போய்விட்டார். வளர்ப்பு தாயால் சின்னம்மாவால் வளர்க்கப்பட்டவர் தான் ஆபிரகாம் லிங்கன். அது மட்டும் கிடையாது, அவர் ஒரு பெரிய நிலக்கிழார் குடும்பத்தை சார்ந்தவர் கிடையாது, பெரிய பணக்கார குடும்பத்தை சார்ந்தவர் கிடையாது. உழைக்கக்கூடிய குடும்பத்தில் பிறந்தவர் தான் ஆபிரகாம் லிங்கன். அவர் ஏழ்மையான சூழலில் இருந்த போதும் கூட உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை விட அவருக்கு கிடைத்த வாய்ப்பு, அவருக்கு கிடைத்த சூழல் இல்லாமல் இருந்தது. எப்படி என்றால், உங்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் புத்தகம் தருகின்றது, அவரால் புத்தகத்தை பணம் கொடுத்து வாங்க முடியவில்லை. நீங்கள் எல்லாம் பள்ளிக்கு வருவதற்கு 10 கிலோமீட்டர் சுற்றளவில் பள்ளிக்கூடத்திற்கு வந்து விடுகிறீர்கள். பேருந்திலோ அல்லது மிதிவண்டியிலோ இப்படி நீங்கள் பள்ளிக்கு வருகிறீர்கள். ஆபிரகாம் லிங்கன் ஒரே ஒரு புத்தகத்தை இரவில் வாங்கி படிப்பதற்காக 20 கிலோமீட்டர் பயணம் செய்துதான் அவர் அந்த புத்தகத்தை வாங்கி படித்திருக்கிறார். சிலேடு வாங்குவதற்கு பணம் கிடையாது. வேற மண்வெட்டி வீட்டில் வைத்திருப்போம். மண்வெட்டியில பெரிய இரும்பு இருக்கும், சிலேடு மாதிரி இருக்கும், சதுரமா இருக்கும். நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். அந்த மண்வெட்டியை வைத்து அதுல பென்சிலால சாக்பீஸால எழுதி வைத்து படித்தவர் ஆபிரகாம் லிங்கன். அருமை துரத்துகின்றது, ஆனாலும் அவர் அதை கண்டு அஞ்சவில்லை. மாணவர்களே, ஆச்சரியமாக பள்ளிக்கு போன நேரத்தை தாண்டி அவருக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில் பார்ட்டைமாக வேலைக்கு சென்றிருக்கிறார். மளிகை கடையில் பொட்டலம் போட்டிருக்கிறார். மரம் வெட்டக்கூடிய வேலைக்கு சென்றிருக்கிறார். படகோட்டி அந்த வேலையை செய்திருக்கிறார். இப்படி செய்து அதில் இருக்கக்கூடிய குறைந்தபட்ச பணத்தை பெற்றுதான் தன் வாழ்வை அவர் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார். எனவே மாணவர்களே, ஒரு முறை அவர் திருமணம் செய்து கொண்ட மனைவி இறந்து போயிட்டாங்க. அவருக்கு பிறந்த குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க. தேர்தலில் போட்டியிடுறாரு, தேர்தலில் தோற்று போய் விடுகிறார். 22 வயதில் தேர்தல் தோல்வியை சந்தித்த அவர் 51 வயது வரையில் தேர்தலில் தோல்வி 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 என்றேதான் வந்தார். நகர்மன்றமாக இருந்தாலும் சரி, சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, ஆட்சி குழுவாக இருந்தாலும் சரி, எல்லா தேர்தல்களிலும் தோல்வி. 52வது வயதில் அமெரிக்காவினுடைய 16வது குடியரசுத் தலைவராக ஆபிரகாம் லிங்கன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் மக்களுக்கு ஆற்றிய உரை இன்றைக்கும் உலக பிரபலம். கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள் என்று சொன்னார். எனவே ஏழை குடும்பத்தில் பிறந்து மரம் வெட்டக்கூடிய தொழிலை செய்து தாய் இல்லாமல் வளர்ந்த ஒரு சூழல், சிலேடு வாங்குவதற்கு வழியில்லாத சூழல், புத்தகம் வாங்கி படிப்பதற்கு இல்லாத ஒரு சூழல். இந்த வறுமையான சூழலில் 30 ஆண்டு காலம் தோல்வியை எதிர்த்து போராடி அமெரிக்காவினுடைய குடியரசுத் தலைவராக வந்தார். அது மட்டும் அவருடைய லட்சியமாக இருந்ததா? இல்லை, இல்லை மாணவர்களே. அவர் வளர்கின்ற பொழுது கருப்பின பெண்களும் ஆண்களும் குறைந்த விலைக்கு விற்கப்பட்டார்கள், மனிதர்கள் விற்கப்பட்டார்கள். உங்களுக்கு அடிமை 1000 ரூபாய் கொடுத்தால் இந்த ஆண் உங்களுக்கு அடிமையாக வாழ்நாள் முழுவதும் பணி வேலை செய்ய வேண்டும். 800 ரூபாய் கொடுத்தா இந்த பெண் உங்களுக்கு அடிமை, வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு அந்த பெண் வேலை செய்ய வேண்டும். நீங்கள் சொல்லக்கூடிய அனைத்து வேலைகளையும் செய்ய வேண்டும். இப்படி கருப்பர் வெள்ளையர் பாகுபாடு இருந்தது. அவர் ஒரு கட்டத்தில் சொன்னார், என்றாவது ஒரு நாள் இதை நான் ஒழிப்பேன் என்று சொன்னார். சட்டத்தின்படியும் மக்களிடையே
மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியும் கருப்பர் வெள்ளை பாகுபாட்டை ஒழித்தவர் ஆபிரகாம் லிங்கனாக இருக்கிறார். அவர் லட்சியத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். வள்ளுவர் சொல்லுகிறார், தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். உங்களுடைய வெற்றியை தெய்வம் தீர்மானிக்க முடியவில்லை என்றாலும் உங்கள் முயற்சி உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கும். நீங்கள் எந்த அளவிற்கு ஒரு குறிக்கோளை எடுத்துக்கொண்டு உழைப்பினை போடுகிறீர்களோ உங்களுடைய வெற்றியை அது தீர்மானிக்கும். எனவே முயற்சி செய்யுங்கள். வறுமையை கண்டு பயந்து விடாதீர்கள். அவமானம் வரலாம், இன்னும் பிற தடைகள் வரலாம், ஏழ்மையாக இருக்கலாம். அதையெல்லாம் கண்டு நாம் பயந்து விடக்கூடாது. நமக்கென்று ஒரு இலக்கினை வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த இலக்கை நான் அடைந்தே தீர்வேன், நிச்சயமாக அடைவேன். அதற்காக நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன், அதற்காக நான் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்று மாணவர்களாகிய உங்கள் மனதில் நல்ல விதையை போட்டுக்கொண்டு இது போன்ற தலைவர்களுடைய வரலாற்றினை மனதிலே தெரிந்து கொண்டு அறிவுபூர்வமாக அறிவியல் அடிப்படையில் நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டால் மிக எளிமையாக நீங்கள் வாழ்க்கையில் தேர்ச்சி பெறுவீர்கள். இந்த பள்ளி பருவத்தில் 35 மதிப்பெண் தேர்ச்சி பெறுவது மிக மிக எளிது.